நம்ம டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து இயக்குனர் மாறன் நடிகர் ஜிவி பிரகாஷ் கூட்டணியில் உருவான பிளாக்மெயில் திரைப்படம் வெளியே இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குற இந்த சமூகம் பழிய மட்டும் ஏற்றுக்காது. பிளாக்மெயில் படத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பாணியில் உருவாயிருக்குன்றது நம்ம அந்த போஸ்ட் வரும்போதே அதோட டீட்டெயிலிங் வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க. சரி, ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ட்ரைலர்லேயும் வந்து ஜிவி வந்து ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனை என்ன, அது சரியாக அது அந்த பிரச்சனையை நோக்கின கதையில் வந்து யார் யார் எப்படி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு லூப் வச்சு அந்த ட்ரைலர் வெளியிட்டிருந்தாங்க. படம் மொத்த கதையும் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது. கோயம்புத்தூரில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜிவி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கம்பெனினா ஒரு ட்ராவல் இதில் பார்சல் வந்து கொண்டு போய் கொடுக்குற ஒரு வேலை செஞ்சுட்ருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஓனர் வந்து ஒரு பார்சல் கொடுக்க சொல்லி ஜிவி வந்து அனுப்பிச்சி விட்றாரு. நீ கொண்டு அந்த பார்சலை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஜிவி வந்து அந்த பார்சலை வாங்கிட்டு போகிறாரு. போகிற இடத்துல அவர் ஒரு சின்ன இது பிரச்சனையால் அவர் ஓட்டிகிட்டு போன வண்டி வந்து திருட்டு போயிடுது. இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டியில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி இவங்க இந்த பேரோட குழந்தை வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதில் வந்து அவங்க காரில் வந்து இருந்த குழந்தை காணாமல் போயிடும். ஸ்ரீகாந்த், பிந்து மாதவியோட குழந்தை யாருக்கு கடத்தினது, இல்லை அந்த குழந்தை எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து ஜிவி வந்து பார்சலை கொண்டு போய் கொடுக்க போன இடத்துல ஜிவியோட வண்டியை திருடினது யார் அப்படின்ற இன்னொரு கதையும், இந்த இந்த கோயின்சிடன்ஸான இந்த கதைகள்லாம் வந்து என்னவாகுது, இந்த குழந்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் யார், இந்த பார்சலுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த பிளாக்மெயில் படத்தோட ஒரு ஒன்லைன். இதுக்கு மேலே அந்த படத்தோட கதையை சொல்ல முடியாது. ஏன்னா டைரக்டர் வந்து படத்தோட ஃபஸ்ட் ஷாட்டில் இருந்து எண்டு வரையும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ட்விஸ்ட் என்னென்னா, ஒவ்வொரு காட்சிக்கும் நம்ம இதுதான் அப்படின்னு யோசிக்கும் போகும்போது அது இல்லை, அது வேற ஒன்றா இருக்குது. இந்த கோயின்சிடன்ஸ் சொன்னோம் இல்லையா, தற்செயல்களால் ஒரு விஷயம் நடக்குது இல்லை. இந்த படம் வந்து தற்செயல்களை தாண்டி எப்படி சொல்கிறது, இவ்வளோ தற்செயல் இருக்கலாம் தான். ஒரு வாழ்க்கையில் ஒரு யதார்த்தத்தில் ஒரு கதைக்குமே வந்தாலுமே தற்செயல் இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு வந்து வலிஞ்சு வந்து தற்செயல் மட்டுமே நம்பி கோயின்சிடன்ஸ் நம்ம இப்படி ஒன்று நினச்சோம்னா வேணும்னே ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேக் எலிமெண்ட்ன்றதை தாண்டி எப்படின்னா, ஒரு கதைக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஆடியன்ஸை வந்து அவங்களோட எதிர்பார்ப்பை வந்து அவங்க யோசிக்கிற விஷயங்களை வந்து பொய்யாக்கிட்டே இருக்கணும்னு இயக்குனர் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில் வந்து பெரிய அளவில் வெற்றிலாம் ஒன்றும் கிடைக்கல. ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக தான் வந்து பிளாக்மெயில் உருவாயிருக்கு. படத்தோட ஆரம்ப காட்சி வந்து பிந்து மாதவி ஸ்ரீகாந்தும் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அந்த முதல் காட்சியே வந்து டப்பிங் வந்து சரியாகவே வந்து உட்காரல. பிந்து மாதவி ஏதோ வாயில் வந்து அவங்க உதடு வந்து வேறு ஏதோ சொல்லுது, டப்பிங்கில் வந்து நமக்கு பேசும்போது அது வேறு ஏதோ வசனம் வருது. இந்த பிரச்சனை வந்து அந்த ஷாட்லான்னு பார்த்தோம்னா அது கிடையாது. படம் முழுக்கவே வந்து நிறைய இடங்களில் டப்பிங் மிஸ்டேக் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கதைக்களம் வந்து கோயம்புத்தூரில் நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த நம்பகத்தன்மையும் அதில் சரியாக பதிவு பண்ணல. அப்புறம் வந்து இந்த மாதிரியான க்ரைம் த்ரில்லர் கதையில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட இருந்தால் கூட விட்டுடலாம். பட் மெயினாக வந்து அந்த கதையை வந்து இது பண்ணணும் இல்லையா. இந்த கேரக்டர் வந்து இப்போ ஜிவியோட லவர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து எதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது திடீர்னு ஒன்று டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. அது கட்டாயி இந்த கதைக்கு வேற ஒரு பக்கம் உள்ள வருது. அப்புறம் இந்த ஸ்ரீகாந்துக்கும் பிந்து மாதவி இவங்க குழந்தை காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அதோட எமோஷன்ஸ் நமக்கு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அந்த சுவாரஸ்யத்துக்காக அடுத்தடுத்த காட்சி வந்து நகரும்போது வேறு விஷயங்கள் ஓப்பனாக என்ன ஆகிடுதுன்னா, இந்த எமோஷனல் சீன்ஸ் இதெல்லாம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. க்ரைம் த்ரில்லர் கதை தான் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தால் போதுன்றதை தாண்டி ஒரு மெயினாக வந்து அந்த குற்றம் எதுக்காக நடக்குது, அந்த குற்றத்தால் யார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடச்சிதா, இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கான பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு பின்னணி ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு இருந்தாலுமே அந்த எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா. ஒரு ஆடியன்ஸ் பார்க்குற நமக்கு வந்து எமோஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, இந்த க்ரைம் த்ரில்லர் இந்த சஸ்பென்ஸ் ஒரு பக்கம் இருக்குது, இந்த ஃபைட் ஒரு பக்கம் இருக்குன்ற போது இந்த படம் வந்து எதுலேயுமே மெர்ஜாகாத ஒரு கதைக்களமாகவே உருவாயிருக்கு. இயக்குனர் மாறன் வந்து இதுக்கு முன்னாடி இரவுக்காயிரம் கண்கள், கண்ணை நம்பாதே இந்த மாதிரி படங்களை பண்ணார். இரவு ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப நல்ல படம், ரொம்ப ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச படமாகவும் இருந்துச்சு. 2வது படம் ஒரு சுமாரான வெற்றி தான் பண்ணுச்சு. 3வது படத்தையும் வந்து தொடர்ந்து வந்து ஒரு சஸ்பென்ஸை ஒரு க்ரைம் த்ரில்லராகவே கொண்டு வந்திருக்காரு. பட் இந்த படம் என்ன ஆகுது அப்படின்னா, முதல் 2 படங்கள் இருந்த அளவு கூட இந்த படம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் ஒரு சுவாரஸ்யமான என்ன நடக்க போகுதுன்ற ஒரு இது இருக்குது. பட் இந்த படத்துலேருந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய படம் இல்லையோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களையும் இந்த படத்தோட காட்சிகள் வந்து கொடுத்துருது. அதுவே வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஜிவியோட முன்னாடியே இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து இந்த படம் வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி அவ்வளோ ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ், பெருசாக வந்து நடிப்புக்கான ஸ்கோப்பும் இல்லை. ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் இருக்குது இந்த படத்தில். அப்புறம் வந்து இதில் நடித்தவங்க யாருமே அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே ஃபேக்காக தான் வெளிப்படுதுன்றது
அது அப்பட்டமாக தெரியுது. அதையாச்சும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இந்த கதைக்கு வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம்னு தோணுது. பாலிவுட் இயக்குனர் அனுராக் கஷ்யப் வந்து அக்லி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு குழந்தை காணாம போயிரும். அந்த குழந்தை யார்? அந்த குழந்தைக்கு அப்பா, அம்மா இருப்பாங்க. அதாவது இந்த கதை எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தையால சந்தர்ப்பத்து சூழ்நிலையை பயன்படுத்தி பணத்த வந்து கொள்ளையடிக்கிறதுக்கும், இல்ல வந்து அந்த குழந்தைய ஒரு பகடைக்காயா வச்சு, பணம் இருக்கிற தன் கணவர்ட்ட வந்து பேரம் பேசுற மனைவி, இப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு குழந்தைய சுத்தி மனிதர்களோட மனநிலையெல்லாம் எப்படி மாறுது? ஒரு வாய்ப்பு கிடைச்சா மனுஷன் வந்து எவ்வளோ கேவலமான ஆளா மாறுறான் அப்படின்றது வந்து அக்லி படத்தில வந்து ரொம்ப பிரமாதமா அனுராக் காஷ்யப் வந்து எழுதியிருப்பாரு. அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த படம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அ ஒரு குழந்தை காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர எமோஷனலோட வந்து அந்த படம் வந்து பயங்கரமா பேசியிருக்கும். பட் இந்த படமும் ஒரு குழந்தை கடத்தல வச்சுக்கிட்டு, அ காணாம போன ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய அ ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பட் எதுவுமே வந்து எமோஷனலாவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. சேம் டைம் வந்து இந்த கதாபாத்திரம் இப்ப ரமேஷ் திலக்லாம் வராரு. ஒரு ஒரு சில காட்சி நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு அவருக்கு ஒட்டு தாடி வச்சிருக்காங்க. அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. அந்த ஒரு ஷாட்டே போதும் அந்த படத்துலருந்து அந்த கேரக்டர்லேருந்து நம்ம வெளில கொண்டு வரதுக்கு. இந்த மாரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த டிஎன் 38ன்றது கோயம்புத்தூரோட வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சில வண்டிகள்ல வந்து அந்த டிஎன் 38 கிடக்க, அதாவது வேற ஏதோ நம்பர் இருந்திருக்கு. அந்த நம்பர் எடுத்து 38ன்ற அவங்க எழுதியிருக்கிறது, அந்த ஒட்டுனது ஸ்டிக்கர் ஒட்டுனது எல்லாமே கூட அப்பட்டமா தெரியுது. இந்த அளவுக்கு ஒரு படத்த விமர்சிக்கணுமா அப்படின்னு கேட்டா, அது தேவையில்ல தான். பட் அந்த அளவுக்கான ஒரு டீட்டெயிலிங் கூட சரியா பண்ணலன்னு தான் இந்த படத்த பார்க்கும்போது தோணுது. கிரைம் த்ரில்லர் சினிமாக்கான வரவேற்பு வந்து எல்லா மொழியிலயும் கண்டிப்பா இருக்கும். அதோட கதை பொறுத்து, அதோட திரைக்கதைய பொறுத்து. இந்த படத்தில வந்து திரைக்கதை கூட கொஞ்சம் ஓகே. நம்மள கொஞ்சம் அடுத்தடுத்து வந்து டைம் போறதே தெரியல. டக்கு டக்குன்னு கொண்டு போனாங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் இதில ஸ்டோரியும், அந்த எமோஷன்ஸும் சரியா ஒர்க் அவுட் ஆகாதங்காட்டி, ஒரு ஒரு சுமாரான படம் அப்படின்ற அளவிலேயே இந்த பிளாக்மெயில் நின்றுச்சு. சில தருணங்கள் இருந்துச்சு இந்த படத்த வந்து இன்னுமே நல்லா கொண்டு போயிருக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா, ரமேஷ் திலக், அவரோட ஒய்ஃப் இவங்க 2 பேத்துக்கும் குழந்தை இல்ல. இவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஜீவிக்கும், ஜீவியோட லவ்வருக்கும் வேற ஒரு விஷயம் நடந்து, அவங்க கன்சீவா இருப்பாங்க. சேம் டைம் வந்து குழந்தைய பெத்து, அந்த குழந்தை காணாம போனதுக்கப்புறம் ஒரு ஒரு எமோஷனல் இருப்பாங்க இல்லையா? பேரண்ட்டா வந்து ஸ்ரீகாந்தும், பிந்து மாதவியும் இருந்திருக்காங்க. இந்த ஒரு குழந்தை, அதாவது பிறக்காத ஒரு தந்தை, தாய், ஒரு ஒரு குழந்தை பிறக்க போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜீவி. அப்புறம் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. இந்த மாரியான இந்த 3 பேரண்டிங்கான விஷயமும் அந்த படத்தில இருந்து கூட, இந்த இந்த படம் வந்து இப்ப எங்கேயுமே லிஃப்ட் ஆகாம போயிருச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பலவீனமாவும் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.